ஹாய் பேக்கும் ஃப்ரண்ட்டும் போட் நெக்காக இருக்கும்போது பிரச்சனையே இல்லை, ரெண்டு ஷோல்டரும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இதுவே அவங்களுக்கு பேக்கில் போட் நெக் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் டீப் நெக் வைக்கணும்னா இதில் பேர் எதுவுமே மாற்ற வேண்டாம். நீங்கள் போட் நெக் வரைஞ்ச மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இல்லைனா ஃபுல்லாக பேட்டர்னாக கூட நீங்கள் ஷோல்டரை சிறுசாக்கி போடலாம். உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். சிம்பிளாக அது சொல்கிறேன். இதை நான் யாருக்கு சொன்னேன்னா, என்கிட்ட இதே பேட்டர்ன் வாங்கிட்டு எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் டீப் நெக் போகணும் சிஸ்டர், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில அப்படி சொல்லும்போது நான் கஸ்டமருக்கு சொன்னேன், இந்த பேட்டர்னை இப்படி ஆல்ட்ரு பண்ணால் போதும், இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தனி பேட்டர்ன்லாம் வேண்டான்னு. அதை தான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன். என்னென்னா, எப்போவுமே என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு நெக்கோட வித்து அதிகமாக இருக்கும்போது நெக்கு கம்மியாக தான் இருக்கணும். இதே வித்தில் நீங்கள் இறக்கி போட்டிங்கன்னா ரொம்ப லூஸ் அடிக்கும். உடம்போட கை நல்லா அப்படி ஃபுல்லாக கை விடுற அளவுக்கு இந்த இடத்துல மட்டும் கேப் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு செஸ்ட் எல்லாம் கீழெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கும். நெக்கு ஷோல்டரில் மட்டும் ரொம்ப லூஸ் அடிக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்கை எப்போல்லாம் இறக்குறீங்களோ அப்போ இந்த அகலத்தை கம்மி பண்ணணும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு நெக்கு வேணும். ஓகேவா? தைக்கிற இடத்துலேருந்து எனக்கு 6 வேணும்னு மார்க் பண்ணிவிட்டேன். ஒரு கோடை போட்டுட்டேன். இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், ஓகேவா? இவ்வளோ அகலம் இருந்தால் நமக்கு லூஸாக இருக்கும். நமக்கே தெரியுதா பார்க்கும்போது இவ்வளோ அகலமாக இருக்குது, நம்ம உடம்புல போடும்போது எப்படி இருக்குன்னு. இப்போ நான் எனக்கு வேண்ட அளவு தையலுக்கு அளவு வச்சு வரைஞ்சிட்டேன். 1/2 இன்ச் வச்சுட்டு வரைஞ்சிட்டு எனக்கு தேவையான ஷேப்பை போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இந்த இடம் இருக்குல்ல, நம்ம டேரெக்டாக இங்கனக்குள்ளே கொண்டு போய் இப்படி இந்த இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் தாராளமாக பண்ணலாம். இப்படி க்ராஸாக, ஃபுல்லாக இல்லை, ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இப்படி க்ராஸாக கட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? அப்போ என்ன உங்களுக்கு இந்த அளவு குறைஞ்சிருமா? இப்போ நெக்கோடது வந்து இவ்வளோ தான் இருக்கும் நீங்கள் தைக்கும்போது. இன்னுமே நீங்கள் குறைக்கலாம். நான் இங்கனக்குள்ளே வெட்டுறேன்னா இங்கனக்குள்ளே தான் கொக்கி தப்பேன், ரைட்டா? அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் குறைஞ்சிரும். இது மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் என்னோடய யூடியூப்லேயும் இந்த வீடியோ செக் பண்ணலாம். வேணும்னா கமெண்ட் இல்லாட்டி டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். தேங்க்யூ.